வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் மார்ச் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு அவரோட ரூமுக்கு எப்படியோ தப்பிச்சு போகிறாரு. அங்கே போனதோட கார்த்தி நினைக்கிறாரு, நம்ம எத்தனை நாளாக ஒருத்தியை தேடிக்கிட்டு இருந்தோம், இப்போ அவளே நம்ம கையில் சிக்கியிருக்கா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இந்த அளவுக்கு பக்கத்தில் வந்திருக்கா, இவளை நம்ம விட்டு வைக்க முடியுமா? நம்மளுக்கு சரியான வாய்ப்பா தானே அமைஞ்சிருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. ஆனால் அந்த கதிர் பக்கத்துலேயே இருக்கானே, சரி அந்த தனா எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு கார்த்தி சந்தேகப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் நேராக தனா கிட்ட, தனா உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, நீ பார்த்தது அந்த கார்த்தியை தானா? தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், நான் எப்படி பார்த்தால இல்லைன்னு சொல்லுவேன், நான் பார்த்தது உண்மையாகவே அந்த கார்த்தியை தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நீ பார்த்துருந்தா அவன் எங்கே போயிருப்பான்? இங்கே தானே இருப்பான், கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீ கவலைப்படாத, நீ பார்த்தது கண்டிப்பாக கார்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு தனா சொல்கிறாங்க, நீங்கள் பாரு கதிர், நான் தான் நேருக்கு நேராக பார்த்தேன்னு சொன்னேன், டேய் கார்த்தி அப்படின்னு சொன்னதோட அவன் என்னை பார்த்து பயந்து ஓடுனான், அவன் இந்த பக்கமாக தான் வந்தான். கதிர் சொல்கிறாரு, தனா நீ சொன்ன இடம் எல்லா இடத்துலையுமே நான் போய் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அந்த கார்த்தி இருக்கிற மாதிரி தெரியல, நீ ஏதோ தவறாக பார்த்துட்டு சொல்கிறன்னு நினைக்கிறேன். இது கேட்டதும் தனா சொல்கிறாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ கதிர்? கதிர் சொல்கிறாரு, ஆமாம் தனா, இங்கே பாரு, இப்போதைக்கு மாயாவை அவமானப்படுத்துறதுக்காக பார்வதி சித்தியும் பத்மா வந்திருக்காங்க, அவங்கள எப்படியாவது நம்ம தடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த கார்த்தியை பார்த்துக்கலாம். உடனே தனாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஓனர் அங்கேருந்து வராரு. வந்துட்டு கதிரையும் நம்ம தனாவையும் பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, நானும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேருமே ஜோடியாக சுற்றுறீங்களே தவிர்த்து எந்த வேலையுமே ஒழுங்காக பார்க்குற மாதிரி தெரியலையே, என்ன என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? இங்கே பாருப்பா, நீ தான் இந்த பொண்ணு பின்னாடியே எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் நீ இந்த பொண்ணு பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னதோட கதிர் சொல்கிறாரு, சரிங்க சார், நான் போய் வேலையை பார்க்குறேன். அப்போ அவர் நேராக தனாவை பார்த்து, ஏமா நீ போயிட்டு கெஸ்ட்டுக்கெல்லாம் ஜூஸ் கொண்டாந்து கொடு அப்படின்னு சொன்னதோட தனாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கதிர் நேராக தனாவை பார்த்து, இங்கே பாருதுனா, அந்த கார்த்தி வேற இங்கே இருக்கான் அப்படின்னு நீ சொன்ன, அவன் இங்கே இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, இருந்தாலும் நீ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தனா அப்படின்னு சொன்னதோட தனாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கதிர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி இருக்காருல்ல, அவர் ரூமில் உட்காந்துருக்கும் பொழுது இவ்வளோ பக்கத்தில் தனா இருக்கா, அவளை எப்படி நம்ம விட முடியும்? கண்டிப்பாக விடக்கூடாது, அத்தையை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், இப்போ போயிட்டு எப்படியாவது அந்த தனாவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அந்த கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ கார்த்தி இதே மாதிரி வெளியில் போனால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, யாரும் பார்க்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம மாறு விஷயத்தில் போகணும் அப்படின்னு அந்த கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, முகத்தில் வந்து கர்ச்சீஃபை போட்டுக்கிறாரு. கர்ச்சீஃபை போட்டுக்கிட்டு அப்படியே தலையில் ஒரு கேப்பும் போட்டுக்கிறாரு. கேப்பை போட்டுக்கிட்டு நைஸாக வெளியில் வராரு. அப்போ நம்ம கதிர் இன்னொரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தை பயன்படுத்தினா அந்த கார்த்தி நேராக வந்து பார்த்தா நம்ம தனா தனியாக ஜூஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கார்த்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம நினச்ச மாதிரி இவ தனியாக இருக்காளே, இதுதான் சரியான நேரம், இவளை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கடத்தணும் அப்படின்னு அந்த கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ நம்ம தனா வந்து கரெக்டாக அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஒரு கட்டை கிடக்கு. கார்த்தி அந்த கட்டையை எடுக்கிறாரு. கரெக்டாக அந்த கட்டையை எடுத்து தனாவோட தலையில ஓங்கி அடிக்கிறாரு. இதனால தனா மயக்கமட்டி கீழே விழுகிறாங்க. தனா மயக்கமட்டி கீழே விழுந்ததோட அந்த கார்த்தி என்ன பண்றாருன்னா, டக்குன்னு தனாவை அந்த இடத்துல இருந்து தூக்குறாரு. நேரா
தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் இருக்காருல்ல, அவரு என்ன இது தனா ஜூஸ் கொண்டு போனவ இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாரு. அப்பன்னு பார்த்தா எங்கேயுமே தனாவை காணும். அந்த பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுது கதிருக்கு. தனா அப்படி எங்க போனா, எங்கேயா இருந்தாலும் சொல்லிட்டு தானே போவா, ஜூஸ் தான் எடுக்க போனா, ஆனா காணுமே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதிர். அப்பதான் இங்க வேற கார்த்தி சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு தனா சொன்னான். ஒருவேளை அந்த கார்த்தி ஏதாவது தனாவை தூக்கிருப்பானோ அப்படின்னு கதிருக்கு சந்தேகம். அப்ப எங்க பார்த்தாலுமே தனாவை தேடி பாக்குறாங்க, தனா எங்கேயுமே இல்ல. அப்பதான் தனா ஜூஸ் கொண்டு வரேன்னு சொல்லி போனாங்கல்ல, அந்த இடத்துல தனா கொண்டுட்டு வந்த கிளாஸ் எல்லாம் கீழே கிடக்குறத கதிர் பாக்குறாரு. பார்த்ததோட கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சி. தனா ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, பார்த்தா இங்க பொருள் எல்லாம் செதறி கிடக்கு. அப்ப கண்டிப்பா தனாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து. எப்படியாவது நம்ம தனா எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கதிர நினைக்க, அப்பதான் யாருக்கிட்ட சொல்றது, மாயா இருக்கா, சரி நம்ம போயிட்டு மேனேஜர்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் இங்க ஒரு பொண்ணு வேலை பார்த்தாலே அவ எங்க? மேனேஜர் கேக்குறாரு. யாரப்பா கேக்குற? கார்த்தி சொல்றாரு. சார் அந்த பொண்ணு பேரு தனா சார். அவர் சொல்றாரு தனாங்கிற பேர்ல நான் யாரையுமே வேலைக்கு சேர்க்கலப்பா. இது கேட்டதோட கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆஹா, நம்மளே இங்க வந்துட்டு திட்டம் போட்டு வந்திருக்கோம், சோ கண்டிப்பா வந்துட்டு பிரச்சனையாகும், நம்ம என்ன பண்றது, சொல்றதா வேணாமா அப்படின்னு நம்ம கதிர் கடைசியா மாயாவை தான் பாக்குறாரு. மாயாவும் அந்த சீனுவும் போட்டி முடிஞ்சதோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு நேரா மாயாவை கை காட்டுறாரு. மாயா வந்து கதிரை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க, இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு. அப்ப மாயா நேரா சீனு கிட்ட, சீனு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நீ போ சீனு, வரேன் அப்படின்னு சொன்னதோட சீனுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. சீனு போனதோட பத்மாவும் பார்வதியும் அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மாயா நேரா கதிர் கிட்ட, கதிர் நீ இங்க என்ன பண்ற, என்னடா வேலை பாக்குற மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்க? அப்ப கதிர் சொல்றாரு, மாயா நான் அத பத்தி அப்புறம் சொல்றேன், என் கூட தனாவும் வந்தா. மாயா கேக்குறாங்க, என்ன உன் கூட தனாவும் வந்தாளா? இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அப்ப கதிர் சொல்றாரு, உன்னையும் சீனுவையும் பிரிக்கணும் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் இங்க வந்தாங்க, அவங்கள விரட்டி விட்டுட்டு எப்படியோ உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கிட்டோம். ஆனா கடைசி நேரத்துல தனா கார்த்திய பார்த்ததா சொன்னா, அதுக்கப்புறம் தனா காணாம போயிட்டா. இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன கதிர் சொல்ற? கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, கண்டிப்பா அவன் இங்கதான் இருக்கான் போல, இங்கதான் எங்கேயோ இருக்கான். அவன் தனாவை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணும், நீ வா அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, கதிர் அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? கதிர் சொல்றாரு, அதை விடு மாயா, ஆனா கார்த்தி இங்கதான் இருக்கிறான் அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு ஆதாரம் கிடைச்சிட்டு, எப்படியாவது இந்த ரெசார்ட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா தனா எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்டதோட மாயாவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேனேஜரை போய் பாக்குறாங்க. அவரு நேரா மாயாவை பார்த்து, என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, சார் இங்க இந்த வராண்டாவுல உள்ள சிசிடிவிய பாக்கலாமா? அவரு கேக்குறாரு, எதுக்கு பாக்கணும்னு சொல்ற? மாயா சொல்றாங்க, இல்ல சார், இது மாதிரி போட்டி நடந்துச்சுல்ல, அப்ப என்னோட தோடு வந்து மிஸ் ஆகிருச்சு சார், அது டைமண்டு, அதான் எங்க மிஸ் ஆனிச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சார். அவரு கேக்குறாரு, இங்க பாருமா, அதெல்லாம் இங்க பாக்க முடியாதுமா. மாயா சொல்றாங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கேன். உடனே அவரு சொல்றாரு, இங்க பாருமா, தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் உண்டாக்காம போங்க. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னா அப்புறம் நீங்க தான் வந்து போட்டியெல்லாம் ஒழுங்கா நடத்தல அப்படின்னு சொல்லி உங்க மேல நான் பழி போட்டுருவேன், பாத்துக்கிடுங்க. இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாரு மேனேஜர். மேனேஜர் சொல்றாரு, இங்க பாருங்க, என் மேல எந்த பழியும் போட்டுறாதீங்க, இங்கதான் வந்துட்டு இருக்கும், இருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம மாயா கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்கிறாரு. மாயா வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, சார்
அங்க ஏதோ சத்தமா இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த இடத்துல இருந்து போறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின கதிரும் மாயாவும் தனா எங்க போனா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்பதான் கார்த்தி தனாவோட தலையில கட்டையால அடிக்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்ததோட மாயா சொல்றாங்க, கதிர் இங்க பாரு, அந்த கார்த்தி தான் தனாவை தூக்கியிருக்கான். இப்ப தனா எங்க போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மாயா சொல்றாங்க, இருக்கதர் நம்ம இன்னும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேடுறாங்க. அப்பதான் இன்னொரு வராண்டாவில் கார்த்தி வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போறது தெரியுது. அந்த ரூம் நம்பர் வரைக்கும் தெரியுது. அப்ப கார்த்தி அந்த ரூம்குள்ள போறத மாயா பார்த்துட்டு, கதிர் இதோ அந்த ரூம்குள்ள தான் அந்த கதிர் தனாவை தூக்கிட்டு போறான், கார்த்தி தனாவை தூக்கிட்டு போறான், வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் இதையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இவங்க என்ன இதை பார்த்துட்டு நேரா அந்த கார்த்தியோட ரூமுக்கு போறாங்க. கார்த்தியை வந்து சேஃபா பார்த்துக்கிறேன்னு நான் அந்த புவனேஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ திடீர்னு இவங்க போனா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன், அதோட இந்த ரெசார்ட்டும் ஒரு வழி ஆகிருமே அப்படின்ட்டு நேரா அந்த புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேனேஜர், ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்தான் உங்களை கால் பண்ண சொன்னேன், என்ன இப்ப கால் பண்ணியிருக்கீங்க? அவர் சொல்றாரு, பிரச்சனை தான் மேடம், இங்க 2 பேர் வந்தாங்க மேடம், அவங்க 2 பேரும் நேரா கார்த்தி இருக்கிற ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, அவங்க எப்படி இருந்தாங்க? அவர் சொல்றாரு, மேடம் அவங்க 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் தான், இங்க பார்ட்டிக்கு வந்தவங்க, எனக்கு ஏதோ பேர் கூட மாயான்னு சொன்னாங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, இங்க பாரு, இக்காரணம் முன்னிட்டும் அவங்க கார்த்தியோட ரூமுக்கு போகவே கூடாது பார்த்துக்க. அவர் சொல்றாரு, மேடம் அவங்க கார்த்தியோட ரூமுக்கு தான் மேடம் போயிட்டு இருக்காங்க, என்னால தடுக்க முடியாது மேடம், என் ரெசார்ட்டோட பேரே போக போகுது, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு தான் உனக்கு பணத்தை கொட்டி கொடுத்துட்டு இருக்கனா, மரியாதையா கார்த்தி சிக்காம பாத்துக்க, இல்லைன்னா ஒரு ரெசார்ட்டையே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் சேர்ந்து நேரா கார்த்தியோட ரூமுக்கு போறாங்க. அங்க கார்த்தி நேரா நம்ம தனாவை பார்த்து, தனா எத்தனை நாள் ஆயிட்டு உன்னை பார்த்து, நீ பாட்டுக்கும் அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டியல்ல, என்னை பத்தி சுத்தமா மறந்துட்டியல்ல அப்படின்ட்டு. அதோட கதிர் வந்துட்டு நேரா அந்த கார்த்தியோட ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, யார் அது இந்த நேரத்துல, அந்த மேனேஜரா தான் இருப்பான் போல அப்படின்ட்டு போயிட்டு நேரா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா கதிர் வந்து நிக்கிறாரு. கதிரை பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப நம்ம கார்த்தி நேரா அந்த கதிரை பார்த்து, ஏய் நீ இங்க என்ன பண்ற? கதிர் சொல்றாரு, அடா பாவி, உயிரோட இருந்துகிட்டு என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்க, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை இப்பயே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அப்ப கார்த்தி கதிரை பிடிச்சு தள்ளி விட்டு ஓட பாக்குறாரு. மாயா டக்குன்னு கார்த்தியை பிடிக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் நான் பாத்துக்கிறேன் இவனை, நீ போயிட்டு தனாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொன்னதோட கதிர் ஓடி போய் தனாவை பாக்குறாரு. தனா மயக்கத்துல இருக்காங்க. கதிர் தனாவை கிளப்புறாரு, தனா என்னாச்சு கிளம்பு. அப்ப நம்ம தனா வந்துட்டு லைட்டா கண்முடிச்சு, கதிர் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் கேக்குறாரு, கதிரி தனா என்னாச்சு, எப்படி இங்க வந்த? தனா சொல்றாங்க, நான் ஜூஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் கதிர், அப்ப டக்குன்னு இந்த கார்த்தி என் தலையில கட்டையெல்லாம் அடிச்சுட்டான், கண்முடிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். அப்ப கதிர் சொல்றாரு, அந்த கார்த்திய பிடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி நம்ம மாயாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓட பாக்குறான். அதே நேரம் புவனேஸ்வரியும் அந்த இடத்துக்கு வராங்க. புவனேஸ்வரி கார்த்தி ஓடி வரதை பார்த்துட்டு புவனேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, என்னடா இப்படி எல்லாருக்கும் முன்னாடியிலயும் ஓடி வர, நீ உயிரோட இருக்கிற விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே போதும். அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை அந்த கதிரும் மாயாவும் வந்துட்டாங்க. உடனேயே பசுபதி சொல்றாரு, நீ வாடா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவங்கள நான் வந்துட்டு பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்ப மாயா அங்கேருந்து ஓடி வராங்க, கதிரும் ஓடி வராங்க. புவனேஸ்வரி டக்குன்னு 2 பேரையும் ஸ்டாப் பண்றாங்க, 2 பேரும் நெல்லுங்க அப்படின்னு. அப்ப மாயா நேரா புவனேஸ்வரி கிட்ட, ஏய் எங்களை திசை திருப்புறதுக்காக தான் நீ நிக்கிற அப்படின்னு நல்லா தெரியுது, மரியாதையா போயிரு, என் பெரியம்மாவை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட திட்டம் கண்டிப்பா செல்லுபடி ஆகாது, நான் யாரு அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பெரியம்மாவை நான் சிக்க வைக்க போறது உறுதிடி, நீ இனிமே என்ன பண்ணாலும் உன் பெரியம்மாவை காப்பாத்தவே முடியாது, இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல ஹியரிங் வருது, உன் பெரியம்மா ஜெயிலுக்கு போக போறா,
இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. என் பெரியம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு கண்டிப்பா எந்தவித கெடுதலும் நடக்காது. உனக்குதான் இன்னும் கொஞ்ச நாள்ல கெடுதல் நடக்க போகுது, பாத்துக்க. நீயும் உன் குடும்பமும் ஜெயிலுக்கு போக போகுது, பார்க்க போறோம். இதை கேட்டதோட அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நான் கார்த்திய வந்துட்டு வெளிநாடு அனுப்ப போறேன். அதுக்கப்புறம் நீ கார்த்தியை எப்படி கண்டுபிடிக்க போற அப்படிங்கறத நானும் பாக்குறேன், இருடி. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, இன்னும் உனக்கு கண்டிப்பா தேதி குறிச்சாச்சு. உன்னை கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போகும் பாரு. இது கேட்டதும் அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. கதிர் நேரா மாயாவை பார்த்து, அவன் எங்க போயிருப்பான்? மாயா சொல்றாங்க, அவனை இந்நேரம் வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அவனை இனிமேலும் போய் நம்ம தேடுறது வந்து வேஸ்ட். ஏன்னா கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி அவனை வேற இடத்துக்கு மாத்திருப்பா. அவ என்ன சொன்னா, அவனை எங்கேயோ வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு தானே சொன்னா. கண்டிப்பா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவா. அதை வச்சு குருவரன்ட்ட சொல்லி அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட அந்த கார்த்தியும் நம்ம கதிரும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம தனா இங்கேருந்து வராங்க. மாய நேரா தனாவை பார்த்து, தனா நல்ல வேலை நாங்க வந்து உன்னை காப்பாத்திட்டோம். அப்ப தனா சொல்றாங்க, ஆமாக்கா நல்ல வேலை, அவன்கிட்ட நான் சிக்க பார்த்தேன், நல்ல வேலை நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, கதிர் மட்டும் இல்லைன்னா உன்னை காப்பாத்திருக்க முடியாது. நல்ல வேலை கதிர் சரியான நேரத்துல வந்து நீ எங்க இருக்க அப்படிங்கிறத பார்த்து உன்னை கண்டுபிடிச்சிட்டான். இது கேட்டதும் தனா நேரா கதிரை ஹக் பண்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, கவலைப்படாத. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுக்கு போனதோட புவனேஸ்வரி கார்த்திய ஓங்கி அறையிறாங்க. டேய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா அந்த தனாவை உனக்கு நான் கிடைக்க வைக்கிறேன்னு சொன்னேன்னு அதை விட்டுட்டு நீ ஏன்டா இந்த மாதிரி இடையில பிரச்சனையை உண்டாக்குற? அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னால இக்காரணம் முன்னிட்டும் அவளை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க பாட்டுக்கும் என்ன வெளிநாடு போன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னால எப்படி அவளை கல்யாணம் பண்ண முடியும்? அவ பாட்டுக்கும் கதிர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா. எனக்கு வந்து தனா வேணுத்த. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ இப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. பசுபதி நேரா கார்த்தியை ஓங்கி அரைஞ்சு, இங்க பாரு, உன் அத்தையோட இந்த தன்மானத்தை விட அவதான் முக்கியமா? கதிர் சொல்றாரு, அப்பா, எனக்கு வந்துட்டு அத்தையோட தன்மானம் எனக்கு ரொம்ப முக்கியம். அத்தைக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படி செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது? இதுக்கு மேல என்னால நடிச்சிட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டி சார், நம்ம புவனேஸ்வரி. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சிக்காத. நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.